அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்தார். இந்த சூழலில் பரப்புரை பயணத்திற்காக திண்டுக்கல்லில் தங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அதேபோன்று அவருடைய ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, தேவராஜ், ரமேஷ் உள்ளிட்டோரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னிடம் விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளிலிருந்து தன்னை நீக்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதற்கு காலம் பதில் சொல்லும் என்றார். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். கட்சியின் மூத்த தலைவர்கள் தன்னிடம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறினார். சில பேர் நினைத்து தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள், அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்தில்தான் தெரியும். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் தர்மம் வெல்லும் என்றார். என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் இல்லம் முன்பு 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 3 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.